நேற்றைய தினம் நெல்லையில் இந்து முன்னணியோட மாநில பொதுக்குழு நடைபெற்றிருக்கிறது. அதில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க. ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாலியல் தொல்லைகள், அதிகரித்து வரக்கூடிய பாலியல் தொல்லைகளை உடனடியாக இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அதை அடக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் கஞ்சா மற்றும் அந்த போதை பழக்க வழக்கங்கள் தமிழகத்தையே சீரழிச்சிட்டு இருக்கு, அதற்கும் தமிழக முதல்வர் சட்டம் ஒழுங்கை இன்னும் ஃபைட் பண்ணுற மாதிரி பண்ணணும், குற்றவாளிகளை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அது வரணும் அப்படின்ட்டு இருக்காரு. பல்வேறு மொத்தம் 8 தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க. முக்கியமானதில் அடுத்தது திருக்கோவில்கள், கோவில்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தாமிரபரணி ஆறை சுத்தப்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்தளவுக்கு முக்கியமான நேரத்தில் இந்து முன்னணியுடைய மாநில பொதுக்குழு கூட்டியிருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. அதில் இருக்கக்கூடிய தீர்மானங்களும் அனைத்தும் பாராட்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன் இந்த நேரத்தில் அதை சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப, இந்துத்துவா இங்கு செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற ஒரு கருத்து கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்கப்படுகிறது. அதுவும் இப்போ தமிழக பாஜகவில் ஒரு சிறிய பிளவுலாம் ஏற்படலை. ஒரு நபர் வெளியில் போயிருக்காங்க, தலைவராக இருந்தவர். இப்போ அவர் சில கருத்துக்களை சொல்கிறாரு. அவரை சார்ந்தவர்களும் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நாங்கள் இங்கே இருந்ததுனால தான் எங்களை முஸ்லீம்களே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அவர் தனியாக அவருடைய இமேஜுக்கு அவர் வெற்றி பெற்றிருப்பார். ஆனால் அரவக்குறிச்சியில் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள்லாம் ஓட்டு போடலை, அதனால் தோத்துட்டார். அப்படின்னா இந்த இந்துத்துவா விஷயங்களை நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே வெளிப்படாது, அது வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிற ஒரு காலம், ஒரு கருத்தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில இந்து முன்னணி அது அவங்க என்ன சொல்றாங்க, மாநில பொதுக்குழுங்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா பெரிய பிரம்மாண்டமான மாநாடு போல நடந்தது. நம்ம பார்த்தோம், ஒரு 4 மணி நேரம் தான் அவங்களுக்கு டைம் இருந்தது. மதுரை இந்த கோர்ட்ல தீர்ப்பு வந்தது, திருப்பரங்குன்றம். அது அப்பொழுது மிகப்பெரிய அளவில் அவங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஒரு போராட்டம் பண்ண இருந்தாங்க. அந்த போராட்டத்துக்கு தடை வச்சாங்க. அதில் போய் ராட்டிஃபை வாங்குறாங்க கோர்ட்டில். அதை தடை நீக்கம் அறிவிக்கிற உடனே 4 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்டவர்களை மதுரை பக்கம் வச்சு பெரிய அதுக்கப்புறம் முருக பக்தர்கள் மாநாடு அப்படி இப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதற்கு பிறகு ஒரு எழுச்சி. இப்பொழுது மாநில பொதுக்குழு, அந்த மாநில பொதுக்குழுவில் பல முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றுறாங்க. நீங்கள் சொல்றது மாதிரி சென்ற ஆட்சியில், திமுக ஆட்சியில் எப்படி யார் அந்த சாருங்கிற பிரச்சனையெல்லாம் வந்தது, அதே போல் பல பாலியல் குற்ற சம்பவங்கள்லாம் நடைபெற்றது. இப்போ இந்த ஆட்சியிலையும் அதே போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பெரிய வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறது. அதில் குறிப்பிட்ட அவங்க பல இன்சிடென்ட்ஸ் எல்லாம் தூத்துக்குடியில் நடந்தது, மற்ற இடங்கள்ல நடந்தது. திருச்சியில் ஒரு சிறுமிக்கு மது போதையில் அந்த சிறுமியை பாலியல் அப்படி தூக்கி வீசிட்டு போயிருக்கிறான். அந்த விஷயத்தெல்லாம் அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. அதே போல் கஞ்சா, போதை, கெமிக்கல் ட்ரக் இதோடைய பயன்பாடு அதிகமாக இருக்கிறது. அதை வைத்து பல குற்ற சம்பவங்கள் நடக்குது. அதில் அவங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்க, தண்டையார்பேட்டையில் இந்த கஞ்சா போதை பற்றி இருக்குன்னு ஒருத்தன் சொன்னாங்கிறதுக்காக அவனை அம்மிக்கல்லால் மண்டையிலே அடித்து கொன்ன அந்த சுத்தியலாலாம் அடித்து போட்டிருக்காங்க, பீர் பாட்டில் குத்தி இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதை இந்த அரசு தடுப்பதற்கு என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறது. திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணுன்னாலே பல பேருக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். ஏன்னா கடல் புறத்தில் இருக்குது முருகன், அவரை போய் தரிசிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சந்தோஷமாக போவாங்க. ஆனால் இப்போ திருச்செந்தூருக்கு வரத்துக்கே எல்லாம் பயப்படுறாங்க. காரணம் என்னென்னா, அவ்வளவு கூட்டம் வரக்கூடிய திருப்பதியிலே கூட சீக்கிரம் போய் தரிசனம் பண்ணிடலாம் போல இருக்குது, திருச்செந்தூரில் போய் தரிசனம் பண்ண முடியாது போல இருக்குது அப்படின்னு. அதே போல் சில அடாவடி வசூல் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதே போல் அந்த விடுதிகள்லாம் போய் இந்து முன்னணியுடைய வழக்கறிஞர்கள் பிரிவு அவங்களே போய் ஆய்வு செய்யும் பொழுது அங்கே பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள், போதிய வசதிகள் அங்கே இல்லை அப்படிங்கிறதும், புக்கிங் அங்கே இருக்கக்கூடிய ஆன்லைன் புக்கிங் தான், அதுலேயும் கூட ஊழல் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் போக்குவதற்காக அறநிலையத்துறை என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த திருச்செந்தூரில் சமீபத்தில் 25 லட்சம் ரூபா அவங்க கையாடல் பண்ணாங்க ஊழியர்.
ஏதோ ஒரு தனிப்பட்ட நபர் அவங்க ஏதோ தவறு செஞ்சுட்டாங்க, அவங்க அந்த கேஸ் அவ்வளோதான் அப்படிங்கிறது ஒரு ஒரு எஃப்ஐஆர் மட்டும் போட்டு அதோட முடிச்சுட்டாங்க. ஆனால் இது போல் அங்கே இதுக்கு முன்னால் என்ன நடந்திருக்குது, எவ்வளவு கொள்ளை நடந்திருக்குது, களவாடப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு முழு விசாரணை செய்ய வேண்டும். அதற்கு சிபிசிஐடி தலைமையிலான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு இந்து முன்னணி கேட்டிருக்காங்க. அப்புறம் தொடர்ந்தியாக அவங்க மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தான் தீபம் ஏற்ற வேண்டும். 2026 வரக்கூடிய கார்த்திகை தீபத்தை நீதிமன்றம் உத்தரவு சொல்லியிருக்கு. நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசாக இருக்கணும். முந்தைய அரசு அதை அப்படி செயல்படுத்தாதனால அந்த அரசே மக்களால் தூக்கி எறியப்பட்டது. ஆனால் நீங்கள் அதையாக தப்பை செய்யக்கூடாது, நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. கோயில்களை பாதுகாக்கணும், அதனுடைய சொத்துக்களை மீட்க வேண்டும் அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்லிட்டு இதை பார்க்கறதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு வாரியம் போன்ற ஒன்றை அமைக்கணும், அவங்க இதெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. பல இடங்களில் ஒரு கால பூஜை கூட இல்லை அந்த கோயில்கள்லாம், அந்த பூஜைகள் நடப்பதற்கான இதையெல்லாம் கண்காணிக்கணும்னா ஒரு வாரியம், தனியாக ஒரு வாரியம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியமான சொல்லியிருக்காங்க, முந்தைய அரசு நிறைய இந்த தங்கத்தை உருக்குறோம், நகைகளை உருக்குறோம், அதை டெபாசிட் பண்ணுறோன்னு. டெபாசிட் பண்ணதெல்லாம் ரைட்டு, அது என்ன பண்ணியிருக்கீங்க ஒரு பக்கம். ஆனால் எல்லாருமே தங்க கட்டியாலாம் போடல, இல்லை கையில் காலில் கடந்தது ஆர்னமெண்ட். அப்போனா அதில் இருக்கக்கூடிய முத்துக்கள் என்னாச்சு, நவரத்தினங்கள் என்னாச்சு, வைரங்கள் என்னாச்சு, வைடூரியங்கள் என்னாச்சு, இதெல்லாம் களவாடப்பட்டு இருக்கிறது. இது குறித்த ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மிக முக்கியமான கோரிக்கையை இந்து முன்னணி வச்சிருக்கு. கோயிலுக்கு போனாலே பக்தர்கள்ட்ட வசூல் பண்ணக்கூடிய ஒரு கட்டணம், அதாவது அழைச்சிட்டு போறேன்னு கைடுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பூசாரிகள் ஒரு சில இடத்துல வாங்குறாங்கிறது ஒரு பக்கம். அது சொன்னா கூட பல பேருக்கு அவங்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கூட கிடைக்கிறது இல்லைங்கிற ஒரு பரிதாபகரமான சூழல்ல அங்க இருக்கக்கூடிய பூசாரிகளோ சிவாச்சாரியர்களோ இவங்க இருக்காங்கிறது ஒரு பக்கம். இந்த கோயில் அவங்க HRNC மூலமாக கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது, அது இந்துக்களின் மீது விதிக்கப்படும் ஒரு ஜிசியா வரி போலயே இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை விட முக்கியமாக இது நடந்தது மாநாடு, பொதுக்குழு மாநாடு நடந்ததே திருநெல்வேலியில் அப்படிங்கிறதுனால நெல்லையப்பர் கோயிலை சுற்றி மதிர் சுவரை பற்றி தொலை பண்ணி அதை உடைக்கிற அளவுக்கு அங்கே சுற்றி அதை ஓரமாக பல கடைகள் இருக்கிறது. அந்த கடைகளெல்லாம் அப்புறப்படுத்தி அவங்களுக்கு வேறு ஒரு இடங்கள்ல நல்ல வகையில் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறது மாதிரி இடங்களை கொடுக்கணும். ஆனால் இதை சரி பண்ணணும், இந்த மதிர்ச்சுவரெல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதை விட முக்கியம், இந்து முன்னணினாலே அந்த விஷயத்தை அவங்க சொல்லி தான் ஆகணும். ஏன்னா மதத்திற்கு ஒரு சட்டம் அப்படின்னு இந்தியா முழுக்க இருக்க முடியாது. அதுவும் குறிப்பாக இப்பொழுது தாவேகா ஆட்சியில் முஸ்லீம் லீக் இடம்பெற்ற உடனே அவங்க என்னென்ன டிமாண்ட்லாம் வைக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் அந்த அரசே கொண்டு வந்திருக்குது, அந்தந்த அரசே மாநில அரசே கூட செய்யலாம். அதனால அதுதான் இப்பொழுது முன்னோடியாக இருக்கிறது. உத்தரகாண்டில் கொண்டு வந்த அந்த யூசிசியை ஒரு டிராஃப்டிங்காக வச்சுக்கிட்டு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு எல்லா மாநிலங்களுமே கூட கொண்டு வரலாம். தமிழக அரசும் அது போல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட முக்கியமாக இப்பொழுது ராஜ்மோகன் அறிவிச்சார், ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஜாதி கயிறுலாம் கட்டிட்டு வரணும். ஜாதி கயிறு கட்டிட்டு வரக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட எது ஜாதி கயிறு எது ஜாதி கயிறு இல்லைங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அது வேற. சரி, அந்த ஜாதி கயிறு நீக்கணும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு வர்றதோ இல்லை மற்ற விஷயங்களில் ஆன்மீகம் சம்பந்தமாக திருமண் இட்டுட்டு வருது, விபூதி இட்டுட்டு வருது, அதையெல்லாம் அழைக்கணும், உத்ராட்சம் போட்டுட்டு வரக்கூடாது, இப்படியெல்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா வேறு விதமான சிக்கலை தான் ஏற்படுத்தும். இப்போ அதை லைவ் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம கூட செய்தி எடுத்துருக்கோம். கள்ளக்குறிச்சியில் ஒரு ஸ்கூலில் ஆன்மீக சின்னத்தோடு போனவொன்னே அதில் அழிச்சிட்டு வான்னு அந்த உடற்கல்வி ஆசிரியர் சொன்னது அவர் மீது அங்கே இருக்கக்கூடிய விஹெச்பி புகார் சொல்லியிருக்கு. 2 நாள் முன்னாடி நடந்தது. ஆகவே இது நடக்காமல் இல்லைங்கிறது இல்லை. அதனால இதையெல்லாம் இந்த போர்வையில் ஜாதி ஒழிக்கிறோங்கிற போர்வையில் இந்துக்களுக்கு மட்டுமே விரோதமாக நாங்கள் செக்குலர் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த வேலையை செய்யக்கூடாது. அது அவங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய சிறுபான்மையினர் பள்ளிகள் இருக்குது, இங்கே படிக்கக்கூடிய இந்து மாணவர்களையும் அவங்க ரிசைட் பண்ண சொல்கிறாங்க, பைபிள் வாசிக்க சொல்கிறாங்க,
வேதாகம் அது அவங்க ப்ரேயர்லேயே அது வச்சுருக்காங்கல்ல. இப்போ அதை எங்கள் இந்து பையனையும் நீங்கள் பாட வைக்கிறீங்கல்ல, இப்போ அதை எந்த கேட்டகரியில் அதை கொண்டு வருவீங்க? அவன் அப்போஸ் பண்ணான்னா அவனை தனியாக ஒரு ப்ரேயர் தனியாக நீங்கள் நடத்த சொல்லுவீங்களாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி கடைசியாக சுற்றுச்சூழல் அதுலேயும் நம்ம கவனம் கொடுக்கணும். தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. எல்லா தீர்மானங்களும் மிக அற்புதமான தீர்மானங்கள், அது அத்தியாவசியமான தீர்மானங்கள். ஒன்று சட்டம் ஒழுங்கு, இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இப்படி எல்லா விதத்தையும் அவங்க டச் பண்ணியிருக்காங்க, கவர் பண்ணியிருக்காங்க. ஆகவே இந்து முன்னோனுடைய அந்த பொதுக்குழு கூடிய அந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் இயற்றப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தும் சரியான தீர்மானங்கள். அதை ஏதோ ஒரு அமைப்பு சொல்லுது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இது தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறத உணர்ந்து மாநில அரசு அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.